Hi guys, welcome to Tamil Skillhub YouTube channel. நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா top 5 tips and tricks in React.js. ஓகேங்களா? So இந்த tips and tricks வந்து உங்களோட கோடிங்ல வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது you should be a pro developer. ஓகேங்களா? So அதோட part 1 பத்தி தான் பார்க்க போறோம். So இந்த வீடியோல வந்து 5 tips பார்ப்போம். Then next video comingல அப்லோட் பண்ணேன். Then அதுல ஒரு 5 tips பத்தி பார்ப்போம் வச்சுங்களேன். So for that first terminal open பண்ணிக்கலாம் empty project directoryல. Then project initialize பண்ணிக்கிறேன். Then it will be React tips tricks. ஓகேங்களா? Then it will be React JavaScript. Then it's done. Clear. Code space start. ஓகேங்களா? இப்போ Visual Code Studioல இந்த கோடிங் ஓபன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? Then here terminal open பண்ணலாம். Terminal open பண்ணி application start பண்ணி UI display ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். npm i. ஓகேங்களா? dependencies install பண்ணலாம் first. Then npm run dev. ஓகேங்களா? So application run ஆயிடுச்சு. Then localhost 5173. ஓகேங்களா? So count increment ஆகுது. Awesome. ஓகேங்களா? Then நம்மளோட default coding remove பண்ணலாம். So here so இப்போ நம்ம existing code remove பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Then it should be empty. ஓகேங்களா? Then இப்போ நம்ம first logic என்ன பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா short circuit. ஓகேங்களா? So for example முன்னாடிலாம் வந்து லைக் ஒரு கண்டிஷன்ல வந்து லைக் ஒரு டேட்டா இருந்தது. லைக் சப்போஸ் அதுல டேட்டா இல்லைன்னா நம்ம வேற ஒரு டேட்டா போடுவோம்ல டிஃபால்ட் டேட்டா மாதிரி. ஸோ ஃபார் தட் ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கான்ஸ்ட் user name. ஓகேங்களா? user name it will be like if it was user dot name. ஓகேங்களா? நேம் இருந்ததுன்னா லைக் user dot nameல வந்து நேம் இருந்ததுன்னா நேம் எடுத்துக்கோ, or else ஓகேங்களா, or else டிஃபால்ட்னு வச்சுங்களேன். ஸோ கெஸ்ட் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவோம்னு வச்சுக்கலேன். ஹியர் நம்ம வந்து யூசருங்கிற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணோம். கான்ஸ்ட் யூசர். ஓகேங்களா? then that's cool. then இங்க ஆப்ல வந்து லைக் நம்மளோட யூசர் நேம் டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ ஃபார் தட் என்ன வரும்னா லைக் கெஸ்ட் டிஸ்பிளே ஆகும்னு வச்சுங்களேன். ஸோ ஹியர் யூ சி. ஸோ லைக் இங்க வந்து அன்டிஃபைன்ட் அல்லது நல்லுன்னு எரர் த்ரோ பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன். யூசர் டாட் நேம்ல வந்து அன்டிஃபைன்ட் அல்லது நல்லுன்னு எரர் த்ரோ பண்ணுச்சுன்னா லைக் நம்ம அந்த ஷார்ட் சர்க்கியூட் அடுத்து யூஸ் பண்ணியிருக்க கீவேர்டு வந்து யூசர் நேம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுங்களேன். சப்போஸ் இது இல்லாதப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டிஃபால்ட் வைக்கிறதுக்கு. ஸோ ஃபார் தட் இட் வில் பி யூசர் டாட் நேம் இருந்ததுன்னா தென் யூசர் டாட் நேம் இல்லைன்னா கெஸ்ட். ஓகேங்களா? இப்படி தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து நம்ம ஈஸியாக அந்த ஷார்ட் சர்க்கியூட் மூலமா அவாய்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் முடிச்சாச்சு. தென் செகண்ட் ட்ரிக் போகலாம். ஸோ செகண்ட் ட்ரிக் வந்து ஸோ ஆப்வியஸ்லி த பெஸ்ட் ஒன். ஓகேங்களா? ஸோ ஃபார் தட் நான் ஒரு ஹூக்ஸை வந்து சிம்பிள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இட் வில் பி ஹூக்ஸ். ஓகேங்களா? தென் ஹியர் யூஸ் யூஸ் ஹூக்ஸ்னே ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் ஹியர் எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் யூஸ் ஹூக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த யூஸ் ஹூக்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஸோ ரிட்டர்ன் பண்ணக்கூடியது வந்து ஸோ இட் வில் பி லோடிங். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஏபிஐ காலிங் எடுத்துங்க. ஓகேங்களா? லோடிங் தென் டேட்டா. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் ரிட்டர்ன் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ ஃபார் தட் ஹியர் இட் வில் பி கான்ஸ்ட் loading equal to true,
then const data equal to array with 1 2 3 ஓகேங்களா. ஸோ here ஃபார்மேட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் இந்த யூஸ் ஹூக்ஸை நீங்கள் இது பண்ணும்போது லைக் ரிட்டர்ன் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா லோடிங் அண்ட் டேட்டா ஓகேங்களா. இந்த டேட்டா வந்து நம்ம எப்படி டேரெக்டாக இங்கே ஆக்சஸ் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபார் தட் ஃபர்ஸ்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா கான்ஸ்ட் hooks equal to use hooks of ஓகேங்களா. யூஸ் hooks of போட்டு then here இங்கே நீங்கள் நேம் டிஸ்பிளே பண்ணும்போது so for that creating an individual div to display hooks ஓகேங்களா. ஹூக்ஸில் hooks dot loading ஓகேங்களா. then space hooks dot data ஓகேங்களா. ஸோ இப்படி தான் டிஸ்பிளே பண்ணுவீங்க. ஸோ பிஃபோர் தட் ஓகேங்களா. ஸோ ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா hooks 1 2 3 ஓகேங்களா. அதோட லோடிங் தென் அதோட வேல்யூ ஓகேங்களா எல்லாமே வந்துடும். ஸோ லோடிங் இட் வில் பி so loading is not displaying. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லோடிங் ட்ரூங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா லைக் பூலியன் வந்து டேரெக்டாக டிஸ்பிளே ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ பூலியன் டிஸ்பிளே பண்ணோம்னா சம் அப்பண்டிங் வித் சம் எம்டி ஸ்ட்ரிங் ஓகேங்களா. எம்டி ஸ்ட்ரிங் அப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து ட்ரூங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்காக மாதிரி யூசருக்கு டிஸ்பிளே ஆகும்னு வச்சுக்கலாம். ஸோ ஹூக்ஸ் ட்ரூ 1 2 3 ஓகேங்களா. ஸோ இங்கே நீங்கள் வந்து இதை வந்து ஹூக்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது ஹூக்ஸ் டாட் யூஸ் பண்ணுறீங்களா. அது இல்லாமல் நம்ம டேரெக்டாக அந்த நேம் இங்கேயே கொடுத்துடலாம்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கேருந்து என்ன எடுத்துகிட்டு வரும்னு நினைக்கிறீங்களோ லோடிங் கமா தென் டேட்டா ஓகேங்களா. டேட்டா லோடிங் கொடுக்கும்போது நீங்கள் இங்கே டேரெக்டாக அந்த லோடிங்கை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். லோடிங் தென் டேட்டா ஓகேங்களா. ஸோ ஹியர் ஈஸி. ஸோ ட்ரூ 1 2 3 இட் வாஸ் ஒர்க்கிங் ஃபைன் ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ வந்து தேர்ட் ட்ரிக்ஸ் வந்து லைக் வந்து எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் தட் ஸோ ஹியர் ஐ எம் கிரியேட்டிங் 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இட் வில் பி கான்ஸ்ட் car ஓகேங்களா. car it's having brand no cars default என்ன இருக்கும். so wheel it will be property wheel true then type ஓகேங்களா. type diesel or petrol ஓகேங்களா. so here then then next one color ஓகேங்களா. color it will be white ஓகேங்களா. then இப்போ next நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ for that ஸோ இது வந்து கார் 1ஓட ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா. then கார் 2ஓட ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா. ஸோ கான்ஸ்ட் கார் 2 ஓகேங்களா. கார் 2ஓட ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா விச் மீன்ஸ் நம்ம மேலே இருக்கிறத வந்து அப்படியே வச்சிடணும். ஸோ இதில் வந்து சம் கைண்ட் ஆஃப் மட்டும் மாற்றினா போதும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் தட் ட்ரிபிள் டாட் கார் 1 ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது நீங்கள் மேலே இருக்க வேல்யூவில் வந்து என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஃபார் தட் டைப் இப்போ மாத்திரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டைப் இட் வில் பி டீசல் ஓகேங்களா. டீசல்னு மாத்திரேன். தென் கலரை நான் மாத்திரேன் ஓகேங்களா. ஸோ கலர் இட் வில் பி black ஓகேங்களா. ஸோ ஹியர் கார் 2ஓட ஆப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைப் வீல் இட் வில் பி லைக் ட்ரூ லைக் தென் டைப் இட் வில் பி டீசல் கலர் இட் வில் பி பிளாக் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மாறி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி டீஸ்ட்ரக்சர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது லைக் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் லைக் ஈஸியாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து நம்ம வந்து மெர்ஜ் பண்ண முடியும். மெர்ஜ் பண்ணி அதை வந்து ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிபிள் டாட் வந்து ஈஸியாக யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ எம் கன்சோல் லாகிங் இட் console.log of car 1 ஓகேங்களா. then console.log of car 2 then here you see so displaying the console. so strict mode போட்டோம்னா like something two times இந்த இதாகுது. I am just disabling it. okay, now use hooks. now app.jsx. now I am refreshing it again. so here you see so first object பாத்தீங்கன்னா wheel is equal to true, type petrol, color white ஓகேங்களா. then second objectல பாத்தீங்கன்னா like the first object ஓட destructuring
யூஸ் பண்ணி லைக் அதை ஸ்ப்ரெட் ஆப்ரேட் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தென் அதில் வந்து லைக் டைப் டீசல் கலர் பிளாக் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து எனக்கு டைப் பெட்ரோலே இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது டைப் இந்த ஓவர் ரைட் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா, இது எடுத்து விட்டா டைப் பெட்ரோலே இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ ஹியர் யூ சி டைப் பெட்ரோல் ஜஸ்ட் கலரை மட்டும் நீங்கள் வந்து ஓவர் ரைட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக மர்ஜிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதிக இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட கோடிங் வந்து லுக்கிங் பெட்டராக இருக்கும்னு வச்சுங்களேன். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து த ஃபோர்த் டிப். ஓகேங்களா, இது வந்து லைக் டைனமிக் கீஸ் வந்து எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்ல செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபார் தட் ஐ எம் கிரியேட்டிங் ஸ்டேட். ஓகேங்களா, ஹியர் இட் வில் பி ஸ்டேட் தென் செட் ஸ்டேட். ஓகேங்களா, it will be empty object. ஓகேங்களா, so for that now I am creating two input box. ஓகேங்களா, so first one it will be div name. ஓகேங்களா, name, then input type text. ஓகேங்களா, text, then value it will be state dot name. ஓகேங்களா, then on change. ஸோ ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் தான் நான் நெக்ஸ்ட் எழுதலாம். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் div address. ஓகேங்களா, address, then same input type text, then value equal to state dot address. ஓகேங்களா, then ஸோ இந்த ரெண்டுக்கும் இப்போ வந்து ஒரு காமன் ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சிம்பிள் ஸ்டேட்டை வந்து திரும்ப அப்டேட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். ஸோ ஃபார் தட் ஹியர் கான்ஸ்ட் ஆன் சேஞ்ச். ஓகேங்களா, ஆன் சேஞ்சுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். தென் ஆன் சேஞ்ச் வந்து லைக் ஒரு ஈவெண்ட்டை கேதர் பண்ணிட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த ஈவெண்ட்டை நான் கேப்சர் பண்ணிட்டேன். கேப்சர் பண்ணிட்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து முடிச்சிட்டேன்னு வச்சுங்களேன். தென் ஹியர் நான் அந்த ஆன் சேஞ்சை வந்து இங்கே பாஸ் பண்ணிடுவேன் வச்சுங்களேன். ஆன் சேஞ்ச். ஓகேங்களா, ஆன் சேஞ்ச் இட் வில் பி on change. Here also on change it will be on change. ஓகேங்களா, தென் நம்மளோட வேல்யூக்கு வந்து டைனமிக்கான வேல்யூ இல்லைங்களா, ஸோ அதுக்காக நேம் இட் வில் பி நேம். ஓகேங்களா, தென் ஹியர் இந்த காம்பனண்டோட நேம் வந்து அட்ரஸ். ஓகேங்களா, ஸோ ஹியர் இப்போ ஆன் சேஞ்ச் என்ன பண்ண போறோம்னா லைக் சேம் ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து மல்டிபிள் இதுக்கு லைக் மல்டிபிள் ஸ்டேட் அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன். ஸோ ஃபார் திஸ் கான்ஸ்ட் நேம். ஓகேங்களா, என்ன நேம் வேணுமோ. ஓகேங்களா, ஸோ இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகேங்களா, தென் ஐ மீன் இ டாட் டார்கெட் டாட் நேம், தென் அந்த கரண்ட் ஆன் சேஞ்சோட வேல்யூ. ஓகேங்களா, கான்ஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு இ டாட் target dot value. ஓகேங்களா, தென் இப்போ இந்த இது டேட்டா வச்சு நம்ம வந்து ஸ்டேட் அப்டேட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். செட் ஸ்டேட் ஆஃப், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீவியஸ் ஸ்டேட் வந்து எடுக்கணும். ப்ரீவியஸ் ஸ்டேட், தென் ஹியர் இட் வில் பி, ஸோ டைனமிக்காக நம்ம வந்து செட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ ஹியர் யூசிங் அன் அரே ஆப்ரேட்டர் டைனமிக்லி இட் வில் பி நேம் தென் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ ஹியர் ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட் எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா, நவ் ஐ எம் ஜஸ்ட் ஃபார்மேட்டிங் இட். ஸோ ஹியர் நீங்கள் பார்க்கும்போது இந்த நேமோட வேல்யூ வந்து டைனமிக்காக எடுத்துக்கணும் வச்சுங்களேன். ஸோ ஃபார் தட் இப்போ நேமோட வேல்யூ வந்து ஸோ ஒவ்வொரு ஆன் சேஞ்ச் கால் ஆகும் போதும் லைக் இட் வில் பி டிஃப்ரெண்ட் நேம். ஓகேங்களா, ஸோ அதை வந்து டேரெக்டாக அது வந்து ஆக்சஸ் பண்ணிக்கணும் வச்சுங்களேன். பிஃபோர் தட் ப்ரீவியஸ் ஸ்டேட்டை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ இந்த செட் ஸ்டேட்டை வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆன் சேஞ்ச் வந்து நேமுக்காக கால் பண்ணலாம் அல்லது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கால் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஃபார் தட் நேம் அல்லது அட்ரஸ் ஏதாவது ஒன்றை தான் வந்து பர்டிகுலர் சேஞ்ச் பண்ண வச்சுங்களா. ஸோ மற்ற வேல்யூ வந்து அப்படியே இருக்கணும் போது ஸோ செட் ஸ்டேட் நம்ம கொடுக்கும்போது முன்னாடி என்ன ஸ்டேட்டோட வேல்யூ இருந்தோ அதை அப்படியே ஓவர் ரைட் பண்ணிடும். லைக் அதோட வேல்யூ வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி உள்ள வந்து கொடுத்துருவோம், which will be merging object மாதிரி. ஓகேங்களா, then I am saving it. Now you can see, so name it will be Tamil, then here address it will be like anything, so Tamil Nadu. ஓகேங்களா, ஸோ ஹியர் யூ சி. ஸோ இதில் வந்து லைக் காமன் ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் அந்த நேம் வந்து டைனமிக்காக இருக்கும்போது லைக் நீங்கள் ஆப்ஜெக்டோட இதை வந்து உங்களால் லைவாக பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் தட் 1 minute. ஸோ இங்கேயும் உங்களால் பார்க்க முடியும். பி
components. So I am again refreshing it. So Tamil Nadu, okayங்களா. So components, actually some issue on the last character, so that will be here dynamic value. So state la, so name it will be empty, then address it will be empty. okayங்களா. So now you can see that Tamil, then Tamil Nadu, okayங்களா. ஸோ இந்த ஸ்டேட் பார்த்தீங்களா, ஸ்டேட்டில் அட்ரஸ் தமிழ்நாடு தமிழ், ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல எல்லாம் ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஸோ ஃபார் தட் இங்கே மாறிடுச்சு பாருங்க, தமிழ் அண்ட் நேம் அண்ட் அட்ரஸ். ஸோ இந்த நேம் அண்ட் அட்ரஸ் ப்ராப்பர்ட்டி நேம் இருக்குதுங்களா, இது வந்து டைனமிக்காக தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா. தென் இப்போ வந்து 5th டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் வில் பி, ஸோ இதை வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து டைனமிக்காக ஒரு இடத்துல டேட்டா டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ ஹியர் ஜஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு டிஸ்பிளே சம் வேல்யூ லைக் ஹியர் நம்ம இந்த ஸ்டேட்டே வச்சுக்கணும் வச்சுக்கோங்க. இந்த லோடிங் இட் வில் பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதை வந்து யூஸருக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டு. ஸோ ஹியர் இட் வில் பி ஸ்ட்ரிங் லிட்ரல் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஹியர் யூ கேன் சி த லோடிங் ஸ்டேட்டஸ் லைவ், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்டோட ப்ராப்பர்ட்டி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இட் வில் பி டாலர் bracket, then here it will be loading, ஓகேங்களா. தென் சேவ் பண்ணிங்க ஃபார்மேட். ஸோ இந்த இடத்துல வந்து லோடிங் என்ன நடக்குன்னா, டைனமிக்கான வேல்யூ வந்து இந்த லைவுக்கு அடுத்து நீங்கள் இது பண்ணிருக்கோம். சப்போஸ் லைவுக்கு அடுத்து பண்ணணும் இல்லை, ஸோ லைவ் நடுவில் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ லோடிங் ஸ்டேட்டஸ் ஹியர் லைவ் அப்டேட் அப்படின்னு வைக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஈஸியாக வந்து நடுவில் வந்து லோடிங் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு இந்த மாதிரி ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ் மூலமாக. ஸோ ஹியர் யூ சி லோடிங் ஸ்டேட்டஸ் ட்ரூ, இட் வில் பி லைவ் அப்டேட். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த இடத்துல நமக்கு வேல்யூ வேணும்னாலும் நம்ம அந்த டெம்ப்ளேட் லிட்டரல்ஸை வச்சு லைக் ஈஸியாக வந்து நம்ம வேல்யூஸ் வந்து டைனமிக்காக உள்ள போட்டுக்க முடியும்னு வச்சுங்களேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தென் இந்த வீடியோஸ் நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.